வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் CMMKS இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வேளாண்மைக்கு மண்டே ஆதாரம். பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படை மண். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கக்கூடிய வடிவில் அளிப்பதும் மண் தான். பயிர்களின் வளர்ச்சி மண்ணின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. இதைத்தான் சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு என்னும் குறுந்தொகை பாடல் மண் வளம் செழிப்பாக இருந்தால்தான் மரங்களில் பெரிய பலாப்பழங்கள் காய்த்து தொங்கின என்று கூறியுள்ளது. பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்த போது நாளடைவில் உற்பத்தி குறைந்தது. அது மண்வளம் குன்றியதால் ஏற்பட்டதை என்பதை உணர்ந்து நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது. பின்னர் எரு மூலம் மண் வளத்தை கூட்டலாம் என்பதை கவை கதிர் வரகின் அவைப்புறு வாக்கல் தாதெரு மருகீர் போதொடு பொதுவிலிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம். தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன. நிலங்கள் பாழ்பட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நம் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல இயலும் நிலை ஏற்படும். வேதி பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு, அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும். அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தாள் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டில் 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும். விளையும் நிலத்திற்கு எரியிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது. மேழி செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண்ணின் அதற்கேற்ப உரமிடுவதற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கேற்ப உர பரிந்துரைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு சமச்சீர் உர பரிந்துரை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2482 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்
வேளாண்மை வளர்ச்சி திட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 2 லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனை செய்து மண்வள அட்டையும் மண்வள மேம்பாட்டுக்கான பரிந்துரையும் வழங்கப்படும். இவ்வாறு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளங்காக்க 6,27,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் பொருட்டு 37,500 ஏக்கர் கள நிலங்களை சீர்படுத்த 7,50,00,000 ரூபாயும் 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திரவ உயிர் உரங்களை பயிர்களுக்கு வழங்குவதால் தழை, மணி, சாம்பல், துத்தநாக சத்துக்களை எளிதில் அளித்து ரசாயன உர செலவை குறைத்து சராசரியாக 10 முதல் 20% கூடுதல் வருவாயை பெற முடியும். இதற்கென 2 லட்சம் விவசாயிகளுக்கு 10 லட்சம் ஏக்கரில் இடுவதற்காக 5 லட்சம் லிட்டர் உயிர் உரங்கள் 7,50,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய வேளாண் பயிரான நெற்பயிரில் ஒவ்வொரு நாளும் வேளாண் விரிவாக்க பணியாளர்களால் விவசாயிகளும் இணைந்து வயல் சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை, தீமை செய்யும் பூச்சிகள், நீர் மேலாண்மை முறைகள், மண்ணின் வளம், பயிர்களின் வளர்ச்சி நிலைகள், சுற்றுச்சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் பூச்சி மேலாண்மை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளும் பரிந்துரைகளும் வழங்கப்படும். இதனால் பயிர் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு ரசாயனங்கள் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்படும், மண் நலம் காக்கப்படும். அசாடிராக்டின் மூலப்பொருட்களை கொண்ட வேம்பிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வல்லவை. வேப்பிலை பசுந்தழை உரமாகவும் பயன்படுகிறது. வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இயற்கையிலேயே உயிரி பூச்சிக்கொல்லி மண் பண்புகளுடைய ஆடாத்தொடா, நொச்சி போன்ற தாவர வகைகளின் 50 லட்சம் செடிகளை தரிசு நிலங்களில் வயல் வரப்புகளிலும் நடவு செய்து பரவலாக்கம் செய்திட 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பழங்காலத்தில் நம் தமிழர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தினாலேயே நல்வாழ்வு வாழ்ந்தனர். இதனை ஊக்குவிக்கும் விதமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்ல சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 2024-25 ஆண்டில் 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யும் வகையில் விதை விநியோகம் செய்யப்படும். நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களான 60ஆம் குருவை, பூங்கார், தூயமல்லி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீவன் சம்பா, கருப்பு கவனி போன்றவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் 2023-24 ஆண்டில் 20,979 விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை 12,400 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்து பயனடைந்தனர். 2024-25 ஆண்டில் மாநில அரசு விதைப்பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-27 ஆண்டில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் 200 மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். இதற்கென 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் ஆகியவை அதிகம் உள்ள பாரம்பரிய சிறுதானியங்கள் பயிறு வகைகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன. எனவே சேலம், கரூர் மாவட்டங்களில் தலைவிரிச்சான் சோளம், வெள்ளை சோளம், இருங்கு சோளம், செஞ்சோளமும், தூத்துக்குடி மாவட்டத்தில் காக்கா சோளமும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண் சுருட்டை கேழ்வரகு, கருஞ்சுருட்டை கேழ்வரகு, கரிக்கட்டை கேழ்வரகு, பூவாடன் கேழ்வரகு, குருவிக்காரன் கம்பு, காட்டுக்கம்பு, தட்டை வரகை, பெரும் சாமை, சாடை சாமை, சிட்டன் சாமை, கருஞ்சிட்டன் சாமை, நாட்டுத்துவரை, மலைத்துவரை ஆகியவற்றையும், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து, கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும்.
இவை புதிய ரகங்களை உருவாக்கிடவும் பயன்பாட்டில் உள்ள ரகங்களை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும். உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்கள், சான்றளிப்பு முறைகள், நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பிற்கான பயிற்சிகள், உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வட்டாரத்துக்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்கப்பட்டு இதில் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும். இதற்கான 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 2023-24 ஆண்டில் 36 மாவட்டங்களில் 35,815 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்ட 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 2ஆம் ஆண்டிற்கான ஆதரவு வழங்கிட 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுமையான உயிர்ம வேளாண் சான்றுடன் கூடிய உயிர்ம வேளாண்மை உறுதி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு விதைப்பு முதல் நேரடி சந்தைப்படுத்தும் வரை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கூடுதல் லாபம் பெற்றிட வழிவகை செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கு இன்றியமையாத பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மண்புழு உரம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள 100 குழுக்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரித்தல் மையம் அமைத்து ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை பூர்வ இயக்கத்தில் 24 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவினத்தில் 1 கோடியே 96 லட்சம் மரக்கன்றுகள் 72,597 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டன. விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் நிரந்தர பசுமை போர்வையினை உருவாக்குவதோடு லாபம் தரும் பண்ணை தொழிலாக விளங்குகின்றன. 2024-25 ஆண்டில் தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்தவும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நாற்றாங்கல்களை வலுப்படுத்துவதற்காகவும் சிறிய பெரிய உயர் தொழில்நுட்ப நாற்றாங்கல் அமைப்பதற்கு வேளாண்காடுகள் திட்டத்தில் 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் விவசாயிகள் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடுகள், ஆடுகள் வளர்த்தல், பழமரங்கள், தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு தற்சார்புடன் கூடிய வாழ்வாதார முன்னேற்றத்தினை அடைய முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் 40,888 ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் 142 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு 40,887 விவசாயிகள் பயனடைந்து அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் 14,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் சுமார் 60,62,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பயிர் உற்பத்தி திறனும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இம்மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக உழவு மேற்கொள்ளவும் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் பயிரிட விதைகளும் வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். காய்கறிகள், பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழ செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை, பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும். இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கென 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல, மலர்களுக்குள் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான். மக்களின் உடல்நலத்தில் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும். இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும். காலநிலை மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல், பயிர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கும் வேளாண்
உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும். இதற்கென 1,48,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை நீடித்த உற்பத்தி திறனை பெற்றிட மண்ணின் தொடர்ச்சியான வளமை திறன், நிலையான உற்பத்தி திறன் ஆகியவை மதிப்பிட வேண்டும். மண்ணில் உள்ள கரிம சத்து, நுண்ணுயிர்கள் கலவை ஆகியவற்றை பொறுத்தே மண்ணின் வளம் அமைகிறது. மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிர் கழிவுகள் உள்ளிட்ட கரிம பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும், கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கப்பெறவும் பயனுள்ள நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறனும் மதிப்பிடப்படும். இதற்கென 1,39,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவு சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத்துறையை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தேவைக்கேற்ற உற்பத்தியை எட்ட வேளாண் பயிர்களின் பரப்பு விரிவாக்கம். உணவுப் பொருள் உற்பத்தி தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு உணர்த்தியுள்ளது. தேவைக்கேற்ற உற்பத்தியினை நெட்டினால் மட்டுமே தண்ணீர் பெற முடியும். தமிழ்நாட்டின் நெல் தேவை ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டாலும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கான தேவை நிறைவு செய்யப்படாமலே உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 18,45,000 மெட்ரிக் டன் உணவு எண்ணெய் தேவைப்படுகிறது. தற்போது சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து 4,85,000 மெட்ரிக் டன் தாவர எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இப்பயிர்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பரப்பு விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும். பயிர் பெருக்கு திட்டம் உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் நோக்கமாக கொண்ட நிலையான உணவு உற்பத்தியின் ஒரு பகுதியாக பயிர் வகைகளின் உற்பத்தி உள்ளது. அனைத்து பயிர்களின் உற்பத்தியில் தண்ணீரை பெறும் நோக்கத்தில் 2024-25 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 4,75,000 ஏக்கர் பரப்பில் 40 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்கம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பயிர் வகையான துவரையின் பரப்பு தொடர்ச்சியாக குறைந்து தற்போது 1,25,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே பயிரிடப்பட்டு வருகிறது. எனவே துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் இப்பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு 2024-25 ஆண்டில் 50,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனி பயிராகவோ வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிட 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கப்படும். உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்தும் திட்டம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது. விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, சோயா மொச்சை
ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய தொகுப்பு செயல்விளக்கத்திடல் அமைத்திடவும், நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் 2024-25 ஆண்டில் 45 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 2,50,000 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். எள் சாகுபடி பரப்பு விரிவாக்கம் 2023-24 ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 2024-25 செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம் 2024-25 ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் சாகுபடி பரப்பினை 12,500 ஏக்கர் அதிகரித்திட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆமணக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்கம் அதிக விளைச்சல் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை 1,500 ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட 2024-25 ஆண்டில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் இத்திட்டத்திற்கான மொத்தம் 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் உற்பத்தி திறன் உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 3 தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள், தென்னை, கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும். குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் 15% மகசூலை அதிகப்படுத்தலாம். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம தோட்டத்தில் 12,510 மெட்ரிக் டன் நெல், 260 மெட்ரிக் டன் சிறுதானியங்கள், 940 மெட்ரிக் டன் பயிர் வகைகள், 2,100 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்கள் என மொத்தம் 15,810 மெட்ரிக் டன் விதைகள் 50 முதல் 60% மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 35 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பிற மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களால் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட 10 ஆண்டுக்கு உட்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களின் வல்லுநர் விதைகள், சாதாரண நிலை சான்று விதைகள் ஆகியவை தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமையின் வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். நிலக்கடலை போன்ற வேளாண் பயிர்களில் ஜிப்சம் இடுதலை ஊக்குவித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் மூலம் உற்பத்தி திறனையும் தரத்தினையும் அதிகரிக்க 50,000 ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் 50,000 விவசாயிகள் பயன்பெறுவர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்திடவும், மகசூலை பெருக்கிடவும் நெற்பயிருக்கு துத்தநாக சல்பேட், ஜிப்சம் உரங்கள் மொத்தமாக 4 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விநியோகிக்கப்படும். நெற்பயிர் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமானது 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதலை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கென மொத்தம் 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 1 கிராமம் 1 பயிர் செயல் விளக்கம் நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட 1 கிராமம் 1 பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு 1 பயிர் என்ற 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, குதிரவாளி, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள்,
சூரியகாந்தி, பருத்தி, கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு, உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். கருங்கால் வரகே, இருங்கதிர் திணையே, சிறுகுடி கொல்லே, பொற்கிளர் அவரையோடு இந்நான்கல்லது உணவும் இல்லை என்ற புறநானூற்று கூற்றின்படி நமது உணவில் சிறுதானியத்தின் பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் 2023ஆம் ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஊட்டச்சத்து மிகுந்த சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் வரகு, பனிவரகு, குதிரவாளி, சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் 25 மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே 2 சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2023-24ஆம் ஆண்டு முதல் 2027-28ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2 மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2024-25ஆம் ஆண்டிலும் 65 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம். வேளாண்மை உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை உருவாக்குவதோடு வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022-23ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முதல் பரிசாக 2,50,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 1,50,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 1,00,000 ரூபாய் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024-25ஆம் ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய மாற்று பயிர்களான சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வைத்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கு தேவையான விதை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணூட்ட உரங்கள், இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம், அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் 2024-25ஆம் ஆண்டில் 100 இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.